உட்காந்துட்டோம் பின்பராச்சு அது ரோடு சார் அந்த நம்ம ரிட்டர்ன் சொல்றாங்க 100 வந்து திடீர்னு ஃபேன் சொல்லிடுச்சு பார்த்தா ஃபேன் சுற்றி இருந்தது அதுல அந்த பொண்ணு போச்சு பார்த்தா ஒரு வித்தியாசமா ஒரு பொண்ணு பார்த்தாங்க ஒரே மாதிரி தான் மாத்திரம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கான ஆர்டிஸ்ட் மட்டும் லிஸ்ட் மெயின் ஆயிடுச்சா சப்போர்ட் இல்ல நீ லிஸ்ட் சொல்லு, அது என்னென்ன லுக் ரெடி பண்ணுமா? இன்பராஜ் எழுதிருக்கு. அப்புறம் யுவராஜ் ஓகே. நந்தினி ஏடியா உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. நந்தினி ஓகே. பைலட் எழுதுறேன் நடுவில் கேப்ல இங்க. அப்புறம் நந்தினிக்கு எப்படி இப்போ நர்ஸ்லஸே கொடுத்துடலாமா? ஓப்பனிங் நர்ஸ் சார். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா ஃபுல்லா நர்ஸ் இல்லாம அவன் கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். டாக்டர் பிடிக்க கூடாது. கிளைமாக்ஸ்ல நமக்கு வந்து யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும். நர்ஸும் டாக்டரும் சார் அவ கேட்டகரிக்கு நர்ஸ் இல்லாம எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கா ஃபைனல் இயர். இல்ல நர்ஸே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ யுவராஜ் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கான். இன்னும் டாக்டர்னா இன்னும் பெரிய பொண்ணு. நர்ஸ்னா +2 முடிச்சுட்டு படிக்கிறது. ஆமா சார். +2 முடிச்சுட்டு 3 இயர்ஸ் அது கொஞ்சம் நர்ஸ் ட்ரைனிங் அப்போ ட்ரைனிங் வந்து நர்ஸ்ல இருந்தா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா மொத்தமே நான் 2 சீன்ல அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு சாரி மாத்திக்கிறேன். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ நம்ம சுடிதாரும் கொடுக்க முடியாது, சாரியும் கொடுக்க முடியாது. வேற ட்ரெஸ்னா நர்ஸ்னா காமனா போயிடும். இந்த படத்துல நர்ஸ் தான் என்ன பண்ணுறேன்? காலேஜ் விட்டுறேன். என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க? அதான் என்ன கலர்? ரோஸ். நம்ம பச்சை கொடுக்கணும். 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன ஒரு 4 ஸ்டார். நர்ஸ்லயே வேற ஏதாவது ப்ளூ கலர் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதா இங்க ஒரு டேப்லிங் அந்த மாதிரி ஏதாவது சட்டை போட்டு போறாங்க அந்த மாதிரி. ஓகே சரி. மொத்தம் 17 தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க 400 எடுத்தோம். என்னத்தை கணக்குன்னு தெரியல. எடுக்கலையா? 17 செலக்ஷன். 17 நிறைய ஒன்று சாப்பிட்டு ஓகே பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் சார். ஷார்ட் டேஸ்ட் புரிய மாட்டேங்குது. இப்பதான் நமக்கு தெரியுது எந்த ஓகே பண்ணுவாங்க. செலக்ட் பண்ண வச்சு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுதான் நீங்க எடுக்கல. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பர்சனல் ஹெல்ப் சொன்னாங்க. எனக்கு டைட்டில் எடுத்த டபுள்ஸும் எடுக்கல. ஓ மண்டையில கிடக்குயா, மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. ஷூட்டிங் மீட்டர் சார். ஷூட்டிங் மீட்டர். நல்லவேளை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. இல்லனா என்ன கொப்பரையில போட்டு அமிக்கி இருப்பேன். இப்போ இன்னும் அடுத்து என்ன 17 செலக்ட் பண்ணிட்டாங்க. சார் எனக்கு ஒரு ஐடியா. I got a better idea. பரத் ஓகே. இதுல எடுக்கத ஃபிட் பண்ணி பரத் ஃபேஸ்ல. சரிங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த இப்ப ஏஐ ஆமா ஏஐ அதுல கொடுத்தா வருமா அப்படின்னு ஒரு டவுட். சாட் ஜிபிடி அப்ப அது என்னப்பா அந்த ஆப் பேர்? அதுல பண்ணலாமா? இமேஜ் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. ட்ரை பண்ணு. ஒரு போட்டோ ஷேர் பண்ணல ஒரு போட்டோ எடுக்கணும். அவர் சொல்ல வேண்டாம். நம்ம தூக்கி வச்சு ஆட் பண்ணி சரி பண்ணி காட்டு. அதான் அண்ணன் செலக்ட் பண்ற ஹேர் ஸ்டைல்ல ஒண்ணு பியர்டு ஒண்ணு. அவனுக்கு தாடி வச்சா எப்படி இருப்பான்னு காட்டுங்க. அது இல்லாத இருக்கணும். இந்தியில தலையெடுத்துக்கணும், இதுல தாடி இந்த மாதிரி மிக்ஸ்டா அப்படி பண்ணி கொடுத்தா இல்ல அப்படி இல்லாட்டா அதுட்டே கொடுக்கும். அந்த மூஞ்ச எங்களுக்கு இந்த மாதிரி மாத்தி கொடு. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி கேட்கணும். நம்ம டீடைல் சொல்லணும் அதுக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பரத் போட்டோவையும் நாம செலக்ட் பண்ணுவோம். இந்த பரத் போட்டோவுக்கு இந்தோட தலையில இருக்க முடியும் மீசையும் தாடியும் ஒப்பிட்டு தாருங்க அப்படின்னு கேட்டோம்னா படம் இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னோம்னா அது ஒரு இமேஜ் கொடுக்கும்ல. பண்ணலாம். இன்னொரு பண்ணலாம். தம்பிக்கு போட்டோஷாப்பும் தெரியுது. பரத்தோட முகத்துல நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பியர்ட் எல்லாம் செட் பண்ணியும் பார்க்கலாம். அப்படியா? அதையும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அது இன்னும் ஈஸி நமக்கு. ஆனா அது ஒரு தம்பி நீங்க பாருங்க சார். அவன் அதுக்கு 1 வாரம் ஆகும். 1 மாசம் வேண்டாம். அவன் போட்டோஷாப் தெரியும் நமக்கு. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் போட்டு கட்டிக்கலாமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுல பண்ணி காமிங்க. நல்லா இருந்துச்சுன்னா சார் நாலேஜ் கொடுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா ஓகே தானே? சூப்பர். கண்டிப்பா எல்லாருக்கும் தான். வேற வேற வேலை பார்த்தாலும் இந்த வேலை நம்ம எல்லாம் செஞ்சுக்கணும்.
ஜீன்ஸ் தான் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஏன்னா அது ஜீன் வந்து உங்களுக்கு இப்போ இவ்வளவு தூரம் வருது இல்ல, அது லென்த் வந்து கரெக்டா அந்த ஆங்கிள் முடிஞ்சது. அது அது ஒரு மாதிரி ஆர்டா இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம அந்த செமி ஃபார்மல்ஸ் போட்டா ஷூ போடணும். ஷூ போடுறதுக்காக தான் அந்த லென்த்ல கட் பண்ணுவாங்க பேண்ட்டை. ஷூ தான் நல்லா இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த லென்த்ல தான் போடணும். இப்போ 4 ஓடி பண்ணாங்களே யூஸ்வலி அந்த மாதிரி வராது இல்ல. பட் வேணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த ஒர்க்கிங் ஸ்டாக் மாதிரி லோக்கல்ல இருக்குல்ல, ஆமா அது மாதிரி இந்த மாதிரி அதை போட்டுதான். ஏண்டா இவ்வளோ பேசுறீங்க, இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே? எல்லா பிராண்ட்லயும் அது வந்துருச்சு. நான் ஷூ போட மாட்டேன், அந்த பட்டன் சொன்னேன், அந்த செப்பல் போட்டு போயிடுச்சு. சார் நீங்கள் ஐபேட் எடுத்துருந்தீங்களா? பேக்ல ஒரு ஆக்சுவல் கலர் இஸ் ப்ரௌன். ரெண்டுமே லென்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு. Black இன்னொன்று இருக்கா? இன்னும் இருக்கா? You are comfortable with this? இது வந்து அவங்களோட ஐ கலரே தான். This is lens, this is eye color. ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு. அதான் சொல்றேன். இதை எடுத்துருங்க இப்போ. என்னெல்லாம் பண்ண போறாரு? எடுத்துட்டு ஒரு கண்ணில் மட்டும் black போடுங்க. அதாவது டேய் ஏன்டா நமக்குள்ள அடிச்சுக்கணும்? Hey, பாக்குறோம் நமக்கு இதெல்லாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. Can you like see you keep like prompt Very beautiful. Very nice. Very pretty. Very nice dress. you keep prompting one line. நான் ப்ராம்ப்ட் பண்ணா ஓகே. ஆமா, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. ஃபீல் ப்ராம்ப்ட் இல்லாம இருந்தா கரெக்டா இருக்கும். ஸோ வாட் எவர் லாங்குவேஜ் நோ ப்ராப்ளம். ஸோ டைலாக் வந்து First one is ஏன் நமக்குள்ள அடிச்சுக்கணும்? hey ನಾವ್ಯಾಕ್ಲೋ ಜಗಳ ಆಡ್ತಾ ಇದೀವಿ? என்ன ಎಳವಿ ಅದು? நாம எத்தனை பேர்? ನಾವ್ ಎಷ್ಟು ಜನ? 3 ಜನ ಇದೀವಿ. ಅಲ್ಲ ನಾವು 60 ಜನ ಇದೀವಿ. ಅವ್ರು 3 ಜನ ಇದ್ದಾರೆ. ஸோ திருப்பி அடிக்க முடியாது. முடியுமா முடியாதா அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருங்க, அந்த வேரியேஷன் கொடுத்துருங்க. முதல்ல ஒரு ஃபீலு நமக்குள்ள ஏன்டா அடிச்சுக்கணுங்கிறது ஃபீல். என்னென்ன காஸ்டியூம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இதுவுமே நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி தான் அவங்க போட்டு வந்திருக்காங்க இல்லையா? This is what you're planning in mind, the center window, and you are somehow wearing the exact thing. You what? Speaking the English? Jeans has to be. Jeans வந்து it is too skinny. We can go for a little slim fit, which is a little loose around the ankle. 3/4 தான் வந்து பெட்டர். லாஸ்ட் டைம் 3/4 தான் இருந்துச்சு. 3/4 she said elbow 3/4 இப்போ ஆம்பளை பசங்க இந்த தான் போடுறாங்க. ஸோ இங்கே வந்து வரைச்சது லைன் ரோல் ஆக்ஷன். ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ஆக்சுவலி லென்த்தே நல்லா இருக்கு. ரொம்ப லென்த்தா எல்லாமே ஷர்ட் கீழே நல்லா இருக்கு. ரெண்டு பேக்கெட் கூட நல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஒரே போட்டு பாருங்க. சும்மா ஆஃப் ஹேண்ட் பண்ணி எப்படி என்னை வச்சு காமெடி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கிரியேட்டிவா நமக்கு இன்னொருத்தர் கூட இங்கதான் இருக்கேன். ஓவர் எங்க இருக்க ஓவர்? உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஃப்ரேம் பாபு சிம்பிள் கலர்ல இருந்தா சேம் பாருங்க ஜி. நல்லா இருக்கு. அந்த கலரே இல்லாம எந்த கலர்? அந்த வைப்ரண்ட் கலர்ல அந்த சீன் கேரக்டருக்கு வந்து பேட்டர்ன் தான். காலர் இல்லைன்னா அவங்க கடைசியும் காலர் இல்லைதான் அந்த மாதிரி போயிடலாம். அதே சொல்றேன் இல்ல. இப்போ சப்போஸ் நல்லா இருக்குன்னா காலர் வந்து ஃபிக்ஸ். அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடிங்கி நீ வேற ஆங்கில ஃபிக்ஸ் பண்ண பாக்கியா? நம்ம மேட்ரின் கலர் தான் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி எடுக்கணும், இல்லை தைக்கணும், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம இப்போ மேட்ரின் கலர் ஆக முடியுமா? அந்த கலரை கட் பண்ணிட்டு நல்ல क्वेश्चन. இல்ல இது வந்து பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும். அடங்கொக்கால நம்ம அதே மாதிரி வாங்கிக்கலாம், இல்ல ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இவ்வளவு அழகா வரைய என்னவோ மாத்த போறோம்னு தெரியல. மாலை மீட் பண்ணியா?
ஹாய் கிஷோர். Hi, how are you? வணக்கம் வைக்கிறானாச்சு. இவ்வளோ கீழே அறி வைக்கிறான். உங்க பேர் நிதிஷ். டைம் இல்ல பேர் நிதிஷ் என்ன உங்களுக்கு? இப்போ நீங்க கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. நானும் எடுத்துட்டு ஓ அப்படியா, சூப்பர். அப்போ பாத்துங்க, யூச்சுவலா பார்த்துட்டு பேசிக்கா ஷர்ட்ஸ் முடிவு பண்ணிக்கலாம். அந்த ஷர்ட்ஸ் வந்து ப்ளைனா, செக்ஸா, ஸ்ட்ரைப்ஸா எப்படின்றத பாருங்க. நீங்க வெயிட் லாஸ் ஆக போறேன்னு சொன்ன ஆயிரத்துக்கு நினைச்சவங்க ஆகலாம் இல்லை. வயசாயிடுச்சு. கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கு. இல்ல அங்க திக்கா இருக்கிறதுனால அங்க தெரியும். அப்ப அது நடுவில் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பண்ணுவாங்க. பேட்ச் ஒர்க் போக அதே மாதிரி பேட்ச் பேட்சா தெரியுற மாதிரி இருக்கும். A few moments later. நல்லா இருக்கு சீக்கிரம். ஏய் சூப்பரா இருக்குடா மச்சி இவன்டா எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். கட்சி போட்டுட்டு பத்தி எஃபெக்ட் எல்லாம் இருக்குமா? ஆமா, அந்த இது கட்சி போட்டு நல்லா இருக்கும். இது வந்து யூனிஃபார்ம்ல இருக்க வேண்டிய பட்டுனா இத மட்டும் வக்கனையா பேசு. இது ஆக்சுவலா உள்ள போகும். இந்த தடவை அப்படியா? அவங்க பட்டன் கழட்டி இங்க வச்சா இது டூ மச். இது 3 பட்டன் இருக்கும். அத இருக்கணும். நம்ம இங்க வச்சா அது தலைவரே அருந்துச்சு தச்சிருக்கான்ற ஃபீல் வரும்போது தப்பா இருக்குமா? ஏன்னா போலீஸ்னா 3 பட்டன் இருக்கணும். எல்லாம் டூட்ஸ் சொல்லிக்கிறேன் நான் பாத்துட்டேன். எப்படி கணேஷ்? சூப்பரா இருக்கு. எப்படி கூப்பிடுங்க? பால்ல பாவா இல்ல பால்னு கூப்பிடுங்க, பால்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், பால் வண்டியில அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பால். எங்க புடிச்சீங்க அந்த ஐடியா? உங்களுக்கு ஒரு சமத்துக்கான பேர் இல்ல. அது சின்ன பசங்க உங்களுக்கு பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையா? ரொம்ப பிடிக்கும். பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு பால் அதிகமா குடிப்பேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ அதனால அப்படியே வச்சது. பசங்க சொல்லுவாங்க பால் பச்சை பால். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்ல. அது சும்மா நார்மலா வச்சது அது. பட் ஆனா இப்படி போகும் தெரியல. நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா உங்களை அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நீ யாரு என்ன எதுவுமே தெரியாது. கேரக்டருக்கு ஃபேஸ் கேரக்டர் இருந்தது. நான் வந்து சூப்பர்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன். செம்மையா இருந்தது. பயங்கர இன்னோவேட்டிவ், பயங்கர கிரியேட்டிவ். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வொர்க். எனக்கு எப்பவுமே ஜென்ரலா வந்து என்னன்னா ஒரு 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 ஒர்க்கை வந்து என்னால பண்ண முடியாதுன்னா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இந்த கேமராவோ இல்லை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த ஹீரோவே கொடுத்தா என்னால் அப்படி படம் பண்ண முடியும்னா எனக்கு வந்து பெருசா அது அந்த இது எனக்கு பண்ணவே முடியாது, யோசிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு உங்க சாங்ஸ் எல்லாம். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி. ரொம்ப கிட்ட வரது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓ தேங்க் யூ வெரி மச். எத்தனை முடிஞ்சிருக்கு சாங்? மொத்தம் ஒரு 4-5 இருக்கும் சார். ரொம்ப கம்மி தான். நான் பார்த்து 4 ஆமா. த்ரிஷா, ஐஇ, ஓசிபி, 170 சென்டிமீட்டர், அப்புறம் காத்து மேல. ஆமா அவ்வளவுதான் 5. ஏதோ ஒன்று அடுத்து வரும் சார். டு பி கண்டினியூ அது 170 சென்டிமீட்டர். அது என்ன பண்ணியாச்சு? அது ஓசிபி நாங்க பண்ணதுல அப்படிதான் பிளான் பண்ணது. இந்த சார் இருப்பார்ல சார், எனக்கு ஒரு பேர் எனக்கு மறந்துச்சு. ஒரு ஆக்டர் இருக்காரு, நீங்க இந்த காமெடி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணுவாங்க, ஓபன் பண்ணுன்னு அதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, கிழிச்சு போட்டுரு. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு அப்படின்னு ஒருத்தர் காமெடி பண்ணுவார். சோ அந்த கான்செப்ட் தான் பார்ட் 2ல நான் வச்சேன். கதையில உண்மை இருக்கிற அந்த கோவம் இருக்கும், ஒரு அண்டர் டாகோட கோவம் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. ஈஸியா பண்ணிடலாம், நீங்க கேரி பண்ணிடலாம். நடிக்கலாம் வராது சார். வரும் ஆனா வராது. நாங்க நடிக்க வச்சு நடிக்க வர்றது கை கொடை. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கோபிநாத் உங்களுக்கு டைரக்ஷன் பிடிக்கும், எனக்கு நடிக்க பிடிக்கும். சேர்ந்து பண்ணிட வேண்டியது. போட்டோ எடுத்துக்கலாமா? நம்ம மேபி செகண்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணு வரும்போது ரொம்ப நல்ல பையனா இருக்கு.